இப்ப அடுத்தது பெரிய சுடர், சிறிய சுடர், நட்சத்திரங்களை பார்க்கலாம். Now we have to see what is those different lights or constellations that we have in. முதலாவது பெரிய சுடரை பார்க்கலாம். Let us see the greater light. அந்த பெரிய சுடரை நம்ம சூரியன் அப்படினு சொல்றோம். Now the greater light is sun. சூரியனை நம்ம எபிரேய மொழியில ஷெமேஷ் அப்படினு சொல்லுவாங்க. In the Hebrew, for sun it is shemesh. இந்த ஷெமேஷ்ல 3 எழுத்துக்கள் உண்டு. In shemesh there are 3 alphabets. ஷின் மெம் ஷின். Shin mem shin. இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் ஷெமேஷ். These 3 alphabets is shemesh. இப்போ இந்த சூரியன்ல நீங்க பாத்தீங்கன்னா in the sun if you see, நடுவுல என்ன இருக்குது? What is there in the center? அது மெம் இருக்கு. மெம்னா தண்ணி. I mean mem means water. அப்போ சூரியனுக்குள்ள தண்ணி இருக்குது. In within the sun there is water. சூரியனுக்குள்ள தண்ணி இருக்குமா? Within the sun is there water? நம்ம இப்ப பார்த்தோம்னா இவ்வளவு வெப்பத்துல இருக்கிறது எப்படி தண்ணி இருக்கும்னு சொல்லுவோம். I mean we will say, how much of temperature is there in the sun and how can it be possible to have water? ஆனா நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. But the NASA scientists have found தண்ணி வேப்பரைஸ் ஃபார்ம்ல இருக்கு. The water is there in the sun in a vaporized form. அப்போ தேவன் எழுதி வச்சது அங்க இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. What has been written in the word of God is already been found in the sun. இப்போ இந்த மெம் யாரு? Now who's this mem? நம்ம தான் மெம். We are the mem. அப்ப நம்ம இந்த சூரியனுக்குள்ள இருக்கிறோம். We are inside the sun. நம்ம சூரியனுக்குள்ள இருக்கிறோம். We are inside the sun. சொல்ல போனா சூரிய வெளிச்சம் நம்ம மேல இருக்கு இப்போ. In another way it says the sun's light is on us. So யார் மேல அந்த சூரிய வெளிச்சம் வரும்? On whom does the sun's light come? கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். Those that fear the Lord, the Son of righteousness will arise on them. அப்போ தேவனுடைய நாமத்துக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இருக்கு. And for God's name and the sun there is a relationship. அதனால தான் கர்த்தர் சொல்றார். And that's why the Lord says, என் நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். And those that fear God, therefore on them the Son of righteousness will shine. இந்த ரெண்டு எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, now if you take these two alphabets, ஷின்னும் மெம் எடுத்தீங்கன்னா, if you take shin and mem, அத ஷேம் அப்படினு சொல்வாங்க. it is shame. ஷேம் அப்படினா பெயர். Now shame means name. அப்ப இந்த சூரியனுக்குள்ள ஒரு பெயர் இருக்குது. in the sun there is a name. இந்த சூரியனுக்கும் பெயருக்கும் சம்பந்தம் இருக்குது. And the sun and the name has a connection. யார் அந்த நாமத்து மேல அவங்க பயபக்தியோட இருக்காங்களோ, and who is in that fearful on the name, அவங்க மேல இந்த சூரியன் உதிக்கும். on them the sun will rise. So இது யாருடைய பெயர்? And whose name it is? அடுத்து கடைசில ஷின் இருக்குது. The last alphabet is shin. இந்த ஷின் யாரை குறிக்கும் அப்படினா, shin who does it reflect? அது எல் ஷடாய் தேவனை குறிக்குது. It speaks about El Shaddai. So யாரெல்லாம் எல் ஷடாய் தேவனுடைய நாமத்து மேல பயத்தோட இருக்காங்களோ, and whoever is fearful on the name El Shaddai, அவங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும். on them the sun of righteousness will rise. பாருங்க, இன்னைக்கு அந்த சூரியனுக்குள்ள நம்ம இருக்கிறோம். and inside the sun we are there. அவர் அவருடைய பேர் எல் ஷடாய். His name is El Shaddai. அவருடைய பேர் எலோஹிம். His name is Elohim. அவருடைய பேர் யெகோவா ஈரே. His name is Yehovah Ire. யெகோவா ஷம்மா சொல்லலாம். Yehovah Shammah we say. இன்னும் ஆயிரக்கணக்கான பெயர்கள் இருக்குது. There are thousands of names for God. ஒவ்வொரு பெயருக்கும் பயப்படணும். we should be fearful of each and every name. நம்மளுக்கு தெரிஞ்ச பெயர்லாம் எது? யெகோவா பெயர்ல எதெல்லாம் தெரியும்? What are the names that we know, we are familiar of? யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலும், இப்படி ஒரு 7-8 பேர் நமக்கு தெரியும். We know about 7 or 8 names probably. யெகோவா ஈரே தெரியும். We know Jehovah Ire, யெகோவா ஷாலோம், Jehovah Shalom, யெகோவா ஷம்மா, Jehovah Shammah. இப்படி ஒரு 7-8 பேர் தெரியும். Commonly used 7 or 8 names we know. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு பேர் தரேன் பாருங்க. But now let me give you one name. உங்களுக்கு தெரிஞ்ச பேர் தான். It's a name that you know. ஜக்கரியா. Zachariah. இது கர்த்தருடைய பேரா? You might be asking me, is that a name of God? ஜக்கார் அப்படினா ஞாபகப்படுத்த, ரிமெம்பரன்ஸ் அப்படினு சொல்லி அர்த்தம். Zakar means to remember. So யெகோவா தேவன் ரிமெம்பர் பண்ணுகிறவர். the God remembers us.
ஜக்கரியா அப்படின்னு யானா என்னது? யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர். I mean, Yah means the short name for our God. சோ யெகோவா தேவன் நம்ம மேல நினைப்பா இருக்கிறார், நம்மளை ஞாபகப்படுத்தி பார்க்கிறார். I mean, Yahweh God is in remembrance of us. சோ இப்போ யெகோஷுவா சிலுவையில் இருக்கும்போது, when Jesus Christ was on the cross, அப்போ ஒரு கள்ளன் சொன்னா, then the thief said, நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை ஜக்கார் பண்ணும். I mean, when you come into your kingdom, remember me. என்னை ஞாபகப்படுத்துங்கப்பா. I mean, he says, please remember me. அந்த நேரத்துல யெகோஷுவா யாரா இருக்கிறார்? Now Yehoshua, at that time, what is he? அவர் ஜக்கரியாவா இருக்கிறார். He is Zachariah there. யெகோவா சக்காரா இருக்கிறார். He is Yehovah Sakar. அவருங்க அவர் உடனே சொல்லிட்ட, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். That's how Jesus said back to him, the thief. He said, you will be with me in paradise. பாருங்க எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார் பாருங்க. See how beautiful he gives the promises of God. சிலுவையில் அறையப்பட்டவர் யாருங்கறத அவன் அறிஞ்சு கொண்டான். He knew who was crucified on the cross. பரலோகத்துல என்னை நினைக்கிறவர் இவர்தான். I mean, he knew the one who can remember him in heaven. அதனால தான் சொன்னா என்னை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. That's why he said, can you remember me when you are in the kingdom? பரலோகத்துல அவர் உங்களை நினைச்சாலே போதும், நீங்க அங்க இருக்கிறீங்க. I mean, when God remembers you in heaven, you are there. நம்ம ஆல்ரெடி அங்க வந்துட்டோம். Already we are there. அதனால எப்பவும் ஞாபகப்படுத்துங்க. Now remember yourself one more time. யெகோவா சக்கார்னு சொல்லுங்க. Just say Yehovah Sakar. அல்லது ஜக்கரியான்னு சொல்லுங்க. Otherwise you can say the name Zachariah. ஏன்னா அவர்தான் நம்மளை பரலோகத்துல ஞாபகப்படுத்த முடியும். That he is the only one who can remember us in heaven. அவர் நினைச்சாருன்னா நம்ம அங்க இருப்போம். I mean, if he remembers us, we are there. அவர் நமக்கு ஜக்கரியாவா இருக்கிறார். He is the Zachariah. இப்போ ஒரு க்ளூ கொடுத்துட்டேன் உங்களுக்கு. Now I gave you one clue. இதே மாதிரி நிறைய பேர் என்ன நீங்க எடுங்க. Now you can take different names. அவர் நமக்கு ஏசாயாவா இருக்கிறார். He is our Isaiah. ஐசாயா, இங்கிலீஷ்ல ஐசாயா சொல்றோம். Amen. ஏசாயாவா இருக்கிறார். He is our Isaiah. ஏசாயான்னு அர்த்தம் என்னது? What is the meaning of Isaiah? ஏசா அப்படினா ரட்சிக்கிறவர் அப்படினு சொல்லி அர்த்தம். Isaiah means salvation. So ஏசாயா அப்படினு சொன்னா, I mean, Isaiah means யெகோவா ரட்சகர்னு சொல்லி அர்த்தம். we say that he is our salvation. அப்ப இது ஒரு பேரு. Now Yahweh is our salvation. That is a name. இப்போ இப்படி நிறைய பேர்கள் பைபிள்ல இருக்கு. There are many names in the Bible. அது ஒவ்வொண்ணா தோண்டி எடுங்க. Now if you dig it out and take those names. நம்ம 1000 பேர் தான் சொன்னோம். We said it was 1000 names. ஆனா இப்போ countless name வந்துரும் உங்களுக்கு. If you go and dig it out, you will find thousands and unlimited countless names. ஊசியா. I mean, you see the word Uzziah. ஊசியான்னு அர்த்தம் என்ன? What is Uzziah? தேவன் என்னுடைய பலன். I mean, God is my strength. இன்னைக்கு உங்களுடைய ஊசியா யாரு? Who is your Uzziah? யெகோஷுவா நம்முடைய ஊசியாவா இருக்கிறார். I mean, Yehoshua is your Uzziah. ஓ கர்த்தர் சொன்னார், God said, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது when the Holy Spirit comes upon you, நீங்கள் பலன் அடைவீர்கள். you will get the power. So பரிசுத்தாவின் பலன் அவர் யாரு? And who is that power? அந்த பரிசுத்தாவின் வல்லமை யாரு? And who is that Holy Spirit power? அவர் ஊசியா. He is the Uzziah. அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறவர். He is the one who gives us strength. இப்படி சொல்லிட்டே போலாம். Now you can keep on saying on this. இப்போ ஒரு உங்க வாழ்க்கை ஃபுல்லா செய்தி கொடுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் ரெடி ஆயிரும் உங்களுக்கு. You will get a lot of messages and lot of amen scriptures too. ஒவ்வொரு பேரையும் கர்த்தரோடு கனெக்ட் பண்ணுங்க. Each and every name you can connect it with God. ஒவ்வொரு பேரையும் பரிசுத்தாவியோடு கனெக்ட் பண்ணுங்க. If you can connect it with the Holy Spirit, you can connect the names with the Holy Spirit. அது இப்படி நிறைய பேர்கள் இருக்குது. There are many names like that. அந்த பேர்கள் என் நாமத்துக்கு பயப்படுற உங்கள் மேல், amen, the fear that you have in the name of God, அவங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும். on them the sun of righteousness will rise. இந்த ஷெமேஷ பாருங்க. Now you see the word Shemesh. இது ரெண்டு இதுவும் ரெக்கமா தான் இருக்குது. You see like the two shins are like the wings. இது அதனுடைய செட்டைலுக்குள்ள யார் இருக்கா? And if you take those two wings, நம்ம இருக்கிறோம். we are within. நம்ம அதுக்குள்ள இருக்கும்போது நமக்கு ஆரோக்கியம். I mean, when we are within, we have health. நமக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். God is giving us health. அப்ப இந்த சூரிய வெளிச்சத்துல when the sun's brightness, அதுக்கு நமக்கு ஹீலிங் கிடைக்குது. there is healing. இன்னைக்கு கொரோனாக்கு ஹீலிங் என்னது?
What is the healing for corona? சூரிய வெளிச்சம் படணும். I mean, they say the sun's reflection should happen. சோ இந்த சூரிய வெளிச்சத்துக்குள்ள அந்த ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறார். I mean, in the reflection of the sun there is healing. ஆனா இந்த சூரிய வெளிச்சத்தோட ஹீலிங் உங்களுக்கு வேணும்னா, if you want to get the healing of the sun, உங்க கண்ணு கிளியரா இருக்கணும். your eye should be clear. ஆனா யெகோஷுவாவாகிய அந்த சூரியனுடைய வெளிச்சம் வரணும்னா, I mean, if the Yehoshua's light has to come into your life, இந்த கண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, if your eye however it is, நமக்கு விசுவாசம் இருந்தா போதும். you need to have faith. அந்த வெளிச்சத்தை இழுக்கிறதுக்கு விசுவாசம் தேவை. To pull that light down we need to have faith. அந்த விசுவாசம் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள கொண்டு வரணும். That faith we need to put into the people's life. இந்த சூரியன் அதனுடைய செட்டையில் கீழ ஆரோக்கியம் இருக்கும். Amen. Under his wings we have healing. அந்த ஹீலிங் தான் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. And that healing is God, the Lord gives us. அப்ப யார் மேல அந்த ஹீலிங் வருது? And on whom the healing comes? யாரு கர்த்தருடைய நாமத்து மேல பயந்து இருக்கிறாங்களோ, those that fear in that name, அவங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும். and on them the sun of righteousness will arise. அந்த சேட்டையின் கீழ ஆரோக்கியம் இருக்கும். And under his wings there will be healing. அப்ப இந்த சூரியன்ல எவ்வளவு இருக்கு பாருங்க. I mean, the very sun has so much of இந்த டீகோடிங் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். Now this decoding you can keep on doing. லட்சக்கணக்கான டீகோடிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்க. You can just do lakhs of decoding. நான் ஒரு விதமா டீகோடிங் பண்ணிருக்கேன். Now I have already done it this way. நீங்க வேற மாதிரி டீகோடிங் பண்ணலாம். You can do it by yourself in a different way. எந்த மாதிரி டீகோடிங் பண்ணினாலும், however you do decode, வசனத்தை கொடுத்து உறுதிப்படுத்தணும். now you need to confirm that decoding by the word. ஏனா வசனம் தான் உங்களுக்கு ஊரிம் தும்மிம். I mean, the word is the Urim and Thummim. இந்த ஊரிம்னா என்னது? What is this Urim? நம்ம இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ஊரிம் தான். In English and Tamil, the both pronounced as the same. ஊரிம் தும்மிம் அப்படினு சொல்றோம். We say it's Urim and Thummim. ஏனா இது வந்து ஹீப்ரு வார்த்தை, இத டிரான்ஸ்லேஷனே பண்ணல. You cannot, this is a Hebrew words and it cannot be translated. அத டிரான்ஸ்லேஷனே அத பண்ணலாம், ஆனா பண்ணல. We can do it, but it is not done. இந்த ஊரிம் எப்படி எழுதுவாங்கன்னா, how we write you Urim? அலஃப் வரும், அலஃப், வாவ் ரேஷ், அப்புறம் யோதும் மெம் வரும். யோத் and mem. இதுதான் ஊரிம். This is Urim. இந்த முதல் மூணு வார்த்தை என்னது? The first three alphabets, what is it? அதுதான் ஓர். It is or. இந்த ஊரிம் அப்படினு சொன்னா, this Urim means, இந்த லாஸ்ட்ல இம் வந்துச்சுனா, when it comes im in the last, அது பன்மை சொல்ல குறிக்கும். it is a plural way of pronouncing. ஒரு காரியத்தை பன்மை சொல்ல உச்சரிக்கிறதுக்கு, when you pronounce it in plural, அதுல கடைசில இம் வரணும். it has to come in im. இப்போ இது வந்து ஓரிம், it is Orim. ஆனா இத உச்சரிக்கும்போது ஊரிம் சொல்லி உச்சரிச்சிருக்காங்க. when you pronounce it, they have pronounced it as Urim. இந்த ஊரிம்ல ஓர் இருக்குது, வெளிச்சம். I mean, in this Urim there is a or. இந்த தும்மிம் அப்படிங்கற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, in Thummim what it means is, அது பெர்ஃபெக்ஷன் அப்படினு சொல்லி அர்த்தம். it is perfection. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம்? What kind of light is this? இது பரிபூரண வெளிச்சம். it is a perfect light. அதனால தான் ஒரு சிலவங்க என்கிட்ட சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். Some of them tell me this. ஒருத்தருக்கு சொப்பனமோ தரிசனமோ கிடைச்சதுன்னா, if a person gets a vision or a dream, இவங்க ஊரிம் தும்மிம் முன்னாடி போய் சொல்லுவாங்களாம். they will get to this Urim and Thummim and go and speak that vision or a dream. அது தேவனிடத்தில் வந்த சொப்பனமா இருந்தால், if it is come from God, அப்ப அந்த ஊரிம்ல இருந்து வெளிச்சம் வருமா, and there will be light that will come out of that Urim. நான் யோசி எப்படி வரும்னு பார்த்தா டீகோடிங் பண்ணா அது கரெக்ட்டா இருக்கு. I mean, when we decoded it, it is true. அந்த ஊரிம்ங்கிறது வெளிச்சம். Urim means light. அது ஊரிம்னா வெளிச்சங்கள், பன்மை சொல். I mean, it is a plural form and it is light. அப்ப யாருடைய வெளிச்சம் வரும்? whose light will it come? யெகோஷுவாவுடைய வெளிச்சம் வரும். Yehoshua's light. பெர்ஃபெக்ட், அது பரிபூரண வெளிச்சங்கள். I mean, it is a perfect light. இன்னைக்கு நமக்குள்ள இருந்து அந்த பெர்ஃபெக்ட் லைட் வரணும். I mean, that perfect light has to come out of us. இன்னைக்கு பைபிள் தான் நமக்கு ஊரிம் தும்மிம். I mean, the Bible is our Urim and Thummim. நீங்க என்ன டீகோடிங் பண்ணாலும் சரி, whatever decoding we do, எந்த செய்தி எடுத்தாலும் சரி, whatever message you prepare, அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதுக்கு டாலி ஆகணும். I mean, it has to be having a calculation right from Genesis to Revelation. It should be equally balanced. அதுல ஒன்னாவது ஒரு வசனம் நீங்க எடுக்கிறீங்க, if you're taking one verse, அது ஆதியாகமத்தில இருந்து பழைய ஏற்பாட்டுல மேட்ச் ஆகல.
I mean, if there is that verse does not connect in the Old Testament, ஏதோ ஒரு இடத்துல மட்டும் மேட்ச் ஆகுது, there it connects with one or two verses, a couple of verses, அத பத்தி பேசவே கூடாது. you should not speak about it. ரெண்டு மூணு சாட்சி இல்லாம இத உறுதிப்படுத்த கூடாது. I mean, without 2 or 3 witnesses you should not confirm it. ஒரு வெளிப்பாடை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் அப்படினா, if God gives you a revelation, அது ஆதியாகமத்தில இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது என்ன செய்யும், கம்பேர் பண்ணலாம். I mean, you need to compare it right from Genesis to Revelation. அப்படி அது கம்பேர் ஆகலன்னு வைங்க, if doesn't compare from that way, அத தனியா வச்சிரணும். you should separate it. அது கர்த்தர்ட்ட நீங்க கேட்கணும், கர்த்தாவே இது என்ன கர்த்தாவே? I mean, you need to ask the Lord what it is all about. கர்த்தர் நிச்சயமா வெளிப்படுத்தி தருவார். God will surely reveal you.